ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் யூடியூப்பில் அதுக்கு எப்படி கார்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கார்ட்ஸ் என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய வீடியோவிலேயே மேலே ஐ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு 5 வீடியோஸ் இல்லை பிளேலிஸ்ட் இல்லை சேனல் இது வேணால் ப்ரொமோஷன் ஃப்ரீயாக ப்ரொமோஷன் நீங்களே கொடுத்துக்கிற மாதிரி, அது உங்கள் வீடியோஸ்க்கு நீங்களே ப்ரொமோஷன் ஒரு சின்ன ப்ரொமோஷன் மாதிரி தான் அது மூலியமாக அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் அதிகமாக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ட்ஸ் கொடுக்கறதுக்கான முக்கிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வியூவர்ஸ் கூட நீங்கள் ஒரு நல்ல இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக தான். ஓகே, அந்த கார்ட்ஸில் என்னென்ன உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட வீடியோஸ் அந்த வீடியோஸ் அங்கே ப்ரமோட் பண்ணலாம், அதாவது கார்ட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் கார்டு கொடுக்கலாம். மூணாவது சேனல் கார்டு, உங்களோட சேனலில் இருக்கட்டும் இல்லை நீங்கள் இன்னொரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சேனலோட லிங்க் மேலே கொடுக்கலாம். இல்லை வேறு சேனலுக்கு ப்ரமோஷன் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் கொடுக்கலாம். நாலாவது பார்க்க போகிறது லிங்க். நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணலாங்க. லிங்க் எந்த மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட லிங்க் ஷேர் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் அந்த மாதிரி அங்கே மேலே காட்டலாம். அதாவது ப்ரமோஷன் பண்ணலாம் நீங்கள் இந்த வீடியோ மூலயமா. ஓகே, ஆனால் அந்த லிங்க்குங்கிற ஆப்ஷன் நீங்கள் உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகிருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த லிங்க்ன்ற இதை கார்டு கொடுக்க முடியும். மற்றபடி நீங்கள் வீடியோ கார்டு, சேனல் கார்டு அண்ட் பிளேலிஸ்ட் கார்டு கொடுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ அந்த கார்டு எப்படி செட் பண்ணுறது மொபைல்லேயே அப்படின்றது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. ஹே கைஸ், வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோஸ்க்கு கார்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி கூகுள் குரோம்குள்ளே போய்க்கலாம். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு டேப் கிளிக் பண்ணி யூடியூப் அப்படிங்கிற ஆப்குள்ளே போகலாம். youtube.com அப்படின்னு நீங்கள் போட்டால் கூட ஓகே. இந்த இடத்துல டாப்பில் இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி இங்கே டெஸ்க்டாப் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இந்த ரைட் சைடில் டாப் கார்னரில் உங்கள் சேனலோட டிபி காட்டும், யூடியூப் சேனல் இது. அதை கிளிக் பண்ணி யுவர் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேனேஜ் வீடியோஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடும் இங்கே. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ எல்லாம் வரிசையாக காட்டும். இந்த இடத்துல காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன், ஹவு டு செட் இன் ஸ்க்ரீன். அதுக்கு தான் இப்போது கார்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இங்கே இருக்க இந்த பென்சில் மார்க் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் காட்டும். இதில் ரைட் சைடில் கார்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எண்டு ஸ்க்ரீனுக்கு கீழே. அதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா இப்படி தான் காட்டும். இதில் இந்த ரைட் சைடில் இங்கேருந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைன் மாதிரி வரும். அதில் நீங்கள் எந்த இடத்துல கார்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துல இப்படி விட்டுட்டு ப்ளஸ் மார்க் கொடுங்க. இங்கே அது வீடியோ, பிளேலிஸ்ட், சேனல், லிங்க் அப்படின்னு 4 ஆப்ஷன் காட்டுது இல்லையா. ஸோ என்னோடய சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாததுனால எனக்கு அந்த லிங்க் அப்படின்ற இது காட்ட மாட்டேங்குது. நம்ம இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ போஸ்ட் பண்ணுறது யூடியூப் ரிலேட்டடாக. ஸோ இதுக்கு முன்னாடி யூடியூப் ரிலேட்டடாக 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ஹவு டு யூஸ் யூடியூப் ஸ்டுடியோன்னு. ஸோ அந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அடுத்ததான் மறுபடியும் ட்ராக் பண்ணி ப்ளஸ் மார்க் கொடுத்து இன்னொரு வீடியோ ஆட் பண்ண போகிறேன். அது ஹவு டு செட் தம்ப்நெயில் அப்படின்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல, காட்டுறேன். அதில் யூடியூப் டுட்டோரியல் இருக்குல்ல, ஸோ அந்த பிளேலிஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறது அதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஸோ கார்டு ஆட் பண்ணிட்டேன். அது என்னோடய சேனல் வீடியோவில் எப்படி காட்டுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ அந்த கார்டு எப்படி காட்டுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல டாப்பில் சஜஸ்ட் ஆகும் இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அப்பயே கொடுத்த கார்டு காட்டுது பாருங்கள், ஹவு டு யூஸ் யூடியூப் ஸ்டுடியோன்னு. இந்த மாதிரி தான் கார்டு ஒர்க் ஆகும். ஸோ வியூவர்ஸ் என்ன ஆகும்னா, இதை பார்த்து இந்த 3 டாட் கிளிக் பண்ணி ஃப்ரம் ஏடிசி டெக்குன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா 3 டாட் கிளிக் பண்ணி ஃப்ரம் ஏடிசி டெக்குன்னு இருக்குல்ல, இது கொடுத்தாங்கன்னா ஸோ நம்ம கார்ட்ஸில் கொடுத்த வீடியோஸ் இங்கே காட்டும். ஸோ அது மூலிமா வியூவர்ஸ் நம்மளோட மற்ற வீடியோஸையும் பார்க்க வைக்க முடியும், வியூஸும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
hey guys, அந்த வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஒரு புது யூடியூபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு நம்ம சேனலில். ஓகே, இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை, அதாவது யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then this is Arun signing off. Bye.